இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டர் பேரணி நடத்த முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பஞ்சாப் விவசாயிகளை ஆதரிக்கும் திமுக அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சிப்பது ஏன் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார 13 கிராமங்களை உள்ளடக்கி 4871 ஏக்கரில் சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவித்தன. இதனை கண்டித்து 580 நாட்களாக ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நில எடுப்பு தொடர்பாக பொடவூர் அருகே அலுவலகம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏகனாபுரம் மக்கள் டிராக்டர் பேரணி நடத்தி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தனர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். மேலும் டிராக்டர் பேரணி தொடங்குவதற்கு முன்பே 45 பெண்கள் உள்பட 95 பேரை காவல்துறையினர் கைது செய்து சுங்குவார் சத்திரம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். 500 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் தங்களை தமிழக அரசு இதுவரை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய போராட்ட குழுவினர் டெல்லியில் போராடி வரும் பஞ்சாப் விவசாயிகளுக்கு மட்டும் முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்து வருவதாக சாடினார். விமான நிலையம் அமைப்பதை நிறுத்தும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என போராட்ட குழுவினர் உறுதிபட தெரிவித்துள்ளனர். டெல்லி போற இடத்துக்கு நம்ம மாநில முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் ஹரியானா விவசாயிகள், தமிழகத்தில் இருக்கிற தருதலை விவசாயிகள், இவங்க எப்படி அஞ்சாலும் பரவாயில்ல. இப்பவே அரிசி வந்து விலை ஏற்றம், ஏன்னா விவசாயம் இல்ல, மூன்று விலை எங்கேயோ. ஆக விவசாய நிலையெல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? சுடுகாடா மாறப்போது தமிழகம். அது யாருக்குமே தெரியல. ஆட்சியாளர்கள் தொலைநோக்கு பார்வை இல்லை. அவர்கள் அந்த விவசாயிகளுடைய நிலவை புரிந்து கொள்ளக்கூடிய தொலைநோக்கு பார்வை இல்லை, ஆட்சியாளர்கள் இல்லை. இது தமிழகத்தின் பற்றாக்குறை, இது தமிழகத்தின் வீதி. இங்க தமிழ்நாட்டுல நாங்க இந்த மாதிரியான விவசாய நிலத்தை அழிக்கிறீங்க, நீர்நிலைகளை அழிக்கிறீங்க, இது வந்து படுபாதக செயல்னு சொல்லிட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம். முதலமைச்சர் யாரு எழுதி கொடுத்து படிக்கிற இந்த முதலமைச்சர் ஏன் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? தமிழகத்தை கடன்கார தமிழகமா வச்சுக்கிறாரு. குறைந்தபட்சம் 9 லட்சம் கோடி கடன்ல இருக்குதான். இதுக்கு என்னத்துக்கு? சென்னை விமான நிலையமே போதுமானது அறிக்கையில சொல்றாங்க. எதுக்கு வந்து இன்னொரு விமான நிலையம்? எதுக்கு தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு தானா? விவசாய நிலத்தை அழிச்சிட்டு சோறு இல்லாம என்ன வந்து கஷ்டப்பட போறீங்க? இதனால தமிழக முதல்வர் வந்து இந்த அறிவிப்பை ரத்து செய்யற வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டர் பேரணி நடத்த முயன்ற பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் இது குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர், ஏகனாபுரம், காட்டுப்பட்டூர், பொடாவூர் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 4700 ஏக்கர் பரப்பளவில் 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க உள்ளதாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியான நாள் முதல் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் 580 நாளாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு நேற்று இந்த பொடாவூர் என்ற கிராமத்தில் நில எடுப்பு குறித்த விவரங்களை பத்திரிகையில் பிரசுரித்தது. இதனை கண்டித்து ஏகனாபுரம் கிராம பொதுமக்கள் இன்று டிராக்டர் பேரணியாக சென்று அலுவலகம் திறப்பு விழாவை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இன்று காலை 9 மணி அளவில் கிராம மக்கள் அனைவரும் டிராக்டர் மூலம் பேரணியாக செல்ல முற்பட்ட போது காஞ்சிபுரம் எஸ்பி மற்றும் செங்கல்பட்டு எஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்திய போது இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதங்கள் கடுமையாக நடைபெற்றது. இந்த நிலையில் அவர்களை காவல்துறை கடுமையாக போராடி அவர்களை கைது செய்து சுங்குவாசத்திரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கைது செய்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இப்போராட்டம் குறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் போராடும் போது தமிழக அரசு அதை ஊக்குவிக்கும் நிலையில் இங்குள்ள விவசாயிகள் கருத்துக்களை கேட்கக்கூட வரவில்லை என்றும் இதற்கான பதில்களை கூட இதுவரை தெரிவிக்கவில்லை என குற்றச்சாட்டி தற்போது கைது செய்யப்பட்ட திருமண மண்டபத்தில் தங்கியுள்ளனர். இன்று மதியம் உண்ணாவிரத போராட்டத்தையும் அங்கே நடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக
சுங்குவாசத்திரத்திலிருந்து சு பாஸ்கரன்.